அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது அவங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பை 285 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பை 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்தபடி அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 485 ஃபில்ஸ் ஆகும். ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 706 ஃபில்ஸ் ஆகவும். ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 299 ஃபில்ஸ் ஆகவும். ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 114 ஃபில்ஸாகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். போதைப்பொருள் சோதனையில் 2 எகிப்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு குடிமகன் தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் அச்சுறுத்தலை எதிர்த்து போராட குற்றவியல் பாதுகாப்பு துறையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹவல்லி மற்றும் சால்மியா பகுதிகளில் செயல்படும் ஒரு குற்ற கும்பலை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை வெற்றிகரமாக ஒழித்துள்ளது. விரிவான கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை சேகரிப்பை தொடர்ந்து போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்களை வைத்திருத்தல் மற்றும் விநியோகிப்பதன் குழுவின் ஈடுபாட்டை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த நடவடிக்கையின் மூலம் 2 எகிப்திய நாட்டினரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு குடிமகனுக்கும் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் அவரது பங்கு குறித்த விசாரணைகளை முடிக்க முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் சுமார் 30 கிலோகிராம் கஞ்சா, 500 கிராம் கிறிஸ்டல் மெத், 150 கிராம் ஓபியம், 50 கிராம் ரசாயன பொருட்கள், 10 கிராம் ஹெராயின், 5 மெத்தடோன் மாத்திரைகள் மற்றும் 3 உணர்திறன் வாய்ந்த மின்னணு செதில்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் உணவு மானியங்கள் அதாவது தொமின் பொருட்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 20% உயர்ந்து 56.4 மில்லியன் குவைத் தினார்களாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் பல்வேறு உணவுப் பொருட்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் 20% அதிகரித்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 56.4 மில்லியன் குவைத் தினார்களாக இருந்தது. ஏப்ரல் மாதத்தில் 25.10 மில்லியன் மற்றும் மே மாதத்தில் 31.3 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் 32.70 மில்லியனாக இருந்த உணவு மானியங்களுடன் ஒப்பிடும்போது ஆண்டுக்கு ஆண்டு 4.3% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்பட்ட அடிப்படை பொருட்களின் குழு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உணவுப் பொருட்களுக்கான மானியங்களின் மதிப்பில் சுமார் 38.6% இருந்தது. இது குவைத் தினார் 22 மில்லியன் ஆகும் என்று அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் மீனவர்கள் மீன்பிடிப்பு குறைந்து வருவதாகவும் அதிக செலவுகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களில் ஒன்றான மீன் வளங்கள் குவைத் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு பிரதான உணவாகவும் தேசிய உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் விளைவாக இந்த முக்கியத்துறையை மேம்படுத்துவதிலும் அதன் உற்பத்தியை நிலையான முறையில் அதிகரிப்பதிலும் தொடர்புடைய அதிகாரிகள் ஆர்வமாக உள்ளனர். இந்த ஆண்டு இறால் பிடிப்பு குறித்து அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுக்கிடையே நம்பிக்கை இருந்த போதிலும் முந்தைய ஆண்டுகளை விட இது அதிகமாக இருப்பதாக தோன்றினாலும் குவைத் உற்பத்தி மற்றும் முதலீடு இரண்டிலும் தொடர்ந்து பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்காக எகிப்திய மருத்துவர் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதிகள் தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் எகிப்திய வெளிநாட்டினவருக்கு மயக்க மருந்து நிபுணர் குழு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவித்த பிறகு நாடு கடத்தலும் விதித்துள்ளது. மயக்க நிலையில் இருந்த ஒரு பெண் நோயாளியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக மருத்துவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் புகார், சாட்சிகளின் சாட்சியங்கள், குற்றவியல் விசாரணையின் முடிவுகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் சொந்த வாக்குமூலம் உள்ளிட்ட பல ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மயக்க மருந்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நோயாளியை துன்புறுத்தியதாக நீதிமன்றம் அவரை தண்டித்தது. அறுவை சிகிச்சை அறையின் நோயாளியின் நிலையை மருத்துவர் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவரை துன்புறுத்தியதாக வழக்கு விவரங்கள் குறிப்பிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன.
ஆபாசத்தை தூண்டியதற்காக குவைத்தில் ஒருவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது ஒழுக்கத்தை மீறியதற்காகவும் தனது ஸ்னாப்சாட் கணக்கில் பதிவேற்றிய வீடியோ கிளிப்புகள் மூலம் மற்றவர்களை துஷ்பிரயோகம் மற்றும் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட தூண்டியதற்காகவும் குற்றவியல் நீதிமன்றம் ஒரு குடிமகனுக்கு 3 ஆண்டுகள் கடின உழைப்புடன் கூடிய சிறை தண்டனையும் 5000 குவைத் தினார் அபராதமும் விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் துறை ரகசிய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ததை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். குறைக்கப்பட்ட உரிமைகளுடன் உன்னத பத்திரங்கள் அதாவது நோபல் பாண்ட்ஸ் ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உன்னத பத்திரங்கள் விதி என்று அழைக்கப்படும் பிரிவு 5 கீழ் குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட நபர்களின் தற்போதைய வேலைவாய்ப்பை நிறுத்துமாறு அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த உத்தரவு புதிய ஒப்பந்த விதிகளின் கீழ் இந்த ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்துவதற்கான ஒரு விதியை உள்ளடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் சிவில் தகவல் பொது ஆணையம் அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் காலாவதியான குத்தகைகள், காணாமல் போன ஆவணங்கள், சொத்து உரிமை மாற்றங்கள் மற்றும் இடிக்கப்பட காத்திருக்கும் கட்டிடங்கள் ஆகியவற்றை குறிவைத்து போலி குடியிருப்பு முகவரிகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. ஊதிய உயர்வு கோரி போராட்டம் நடத்தியதை அடுத்து 127 வங்கதேச தொழிலாளர்கள் குவைத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை எதிர்த்து போராட்டம் நடத்திய 127 வங்கதேச தொழிலாளர்கள் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் முதலாளிக்கு எதிராக முறையான புகார் அளிக்க பின்தாஸ் காவல் நிலையத்திற்கு வெளியே இந்த குழு கூடியிருந்தது. இது குவைத் அதிகாரிகளிடமிருந்து விரைவான நடவடிக்கைக்கு வழிவகுத்தது. கூடுதலாக போராட்டத்தின் போது 50 இந்தியர்களும் 30 நேபாள நாட்டினரும் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. நாடு கடத்தப்பட்டவர்கள் விமான நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வலுக்கட்டாயமாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்பு தங்கள் சொந்த உடைமைகளை சேகரிக்க தங்கள் தங்குமிடத்திற்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை. தீர்க்கப்படாத நிதி மோதல்கள் காரணமாக 3 வங்கதேச நாட்டினர் இன்னும் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சி தனியார் மாதிரி மற்றும் முதலீட்டு வீட்டு வசதி பகுதிகளில் கட்டுமானம், கட்டிடம் மற்றும் புதுப்பித்தல் பணிகள் குறித்த ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவல்லியில் 10 மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பாழடைந்த முகப்புகள், தரைத்தள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் உரிமம் பெற்றவை தவிர வேறு நோக்கங்களுக்காக அடித்தளத்தை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளது. தீயணைப்புத்துறை 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் 1304 தீ விபத்து அறிக்கைகளையும் 3532 மீட்பு நடவடிக்கைகளையும் கையாண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஹவல்லி ஆளுநரகத்தில் அதிகபட்சமாக 215 புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து முபாரக் அல் கபீர் 202 எனவும், அகமதி கவர்னரேட்டில் 195 எனவும், பர்வானியா கவர்னரேட்டில் 183 எனவும், தலைநகர் அதாவது அல் அஷ்மா கவர்னரேட்டில் 171 மற்றும் ஜஹரா கவர்னரேட்டில் 147 புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தீயணைப்பு படையினர் அல்ட்ராய் பகுதிகளில் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம், வர்த்தக அமைச்சகம், தொழில்துறைக்கான பொது ஆணையம், சுற்றுச்சூழல் பொது ஆணையம் மற்றும் குவைத் நகராட்சி போன்ற பல அரசு நிறுவனங்களுடன் இணைந்து அல்ட்ராய் பகுதிகளில் நேற்றைய தினம் காலை பொது தீயணைப்பு படை ஒரு ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் தீத்தடுப்பு தேவைகளை மீறும் கட்டிடங்கள் மற்றும் வசதிகளை கண்காணிப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 19 தொழில்துறை வசதிகள் மற்றும் கடைகள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளதாகவும், பொது தீயணைப்பு படையின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் மற்ற வசதிகளுக்கு 56 அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் அல்மீரா மார்க்கெட்டில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மிகவும் மலிவான விலையில் கிடைப்பதாக ஒரு நபர் காணொலி வெளியிட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்கள். صباحكم هدي بالكم يرحم والديكم. اليوم الاربعاء 6/8 وباكر الخميس، باكر لمة الاصدقاء الاهل يبي له فواكه، يبي له فواكه. الميرا عندنا لكم عروض، اليوم بنسميه يوم الفواكه العالمي، يوم التخفيضات، يوم العروض. عندنا المشمش الكيلو ب 495، عندنا النكترين الكيلو 495، هم عندنا الخوخ المدور 495، الخوخ العادي. شوف الكميات، شوف ما شاء الله لا قوة الا بالله. شوف يا صاحبي، شوف 495 عروض كبيرة، عروض مذهلة بالميرا على الفواكه. اليوم يوم الفواكه العالمي. குவைத்தினுடைய விமான நிலையம் முனையம் 4 அதாவது டெர்மினல் 4இல் சாலை திட்டமிடலின் அதாவது கோடியிடுதல், வர்ணம் பூசுதல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருவதாக சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்திற்கான பொது ஆணையகம் தெரிவித்துள்ளது. பொது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தை பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையமாக மாற்றும் ஆணைய சட்டத்தை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையத்தின் ஊழியர்கள் ஆணை சட்டம் அமலுக்கு வரும் தேதியிலிருந்து அதிகாரத்துக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை வரை குவைத்தில் அதிக ஈரப்பதம் தென்கிழக்கு காற்றுடன் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்கள். مساكم الله بالخير. وتستمر معنا الرطوبة العالية مع استمرار الرياح الجنوبية الشرقية الكوس حتى يوم الأربعاء من الأسبوع القادم بإذن الله تعالى، وبعدها راح تضعف الرطوبة مع تحول الرياح إلى الشمالية الغربية الجافة، ومتوقع أن تعاود الرطوبة مرة ثانية من الأسبوع اللي بعده. فمع استمرار الرطوبة في موسم الجليبين الحالي وموسم السيل فإنها تبشر إن شاء الله في فرص أمطار قادمة بإذن الله تعالى مع تشبع الغلاف الجوي بهذه النسبة العالية من الرطوبة، فنشهد تكثيف للغيوم وأمطار في الوسم وقبله بإذن الله تعالى. அடுத்ததா துபாய் செய்தியை பார்க்கலாம் வாங்க. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அக்டோபர் 1, 2025 முதல் தனது விமானங்களில் எந்த வகையான கையடக்க சாதன சார்ஜிங் யூனிட்டுகள் அதாவது பவர் பேங்க்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் 100 வாட் மணி நேரத்திற்கும் குறைவான திறன் கொண்ட ஒரு சார்ஜிங் யூனிட்டை மட்டுமே எடுத்து செல்ல முடியும் எனவும், விமானத்தில் உள்ள எந்த ஒரு தனிப்பட்ட சாதனத்தையும் சார்ஜ் செய்ய கையடக்க சாதன சார்ஜிங் அலகுகளை பயன்படுத்தக்கூடாது எனவும், விமானத்திற்குள் உள்ள மின்மூலங்களுடன் சார்ஜிங் யூனிட்களை இணைத்து சார்ஜ் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது எனவும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு சார்ஜிங் யூனிட்டும் அதன் மின்திறன் பற்றிய தெளிவான தகவல்களை கொண்டிருக்க வேண்டும் எனவும், போர்ட்டபிள் சார்ஜிங் யூனிட்களை கேபினுக்குள் இருக்கும் மேல்நிலை பெட்டிகளில் வைக்கக்கூடாது எனவும், அவற்றை இருக்கை பெட்டிகளிலேயோ அல்லது முன் இருக்கைக்கு அடியில் ஒரு பையிலேயோ வைக்க வேண்டும் எனவும், தற்போது அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையின்படி சரிபார்க்கப்பட்ட பொருட்களில் மொபைல் சாதன சார்ஜிங் யூனிட்களை வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.